நல்ல ஜாலியாக இருந்தது, செம்ம வைபாக இருந்துச்சு. ஏதோ புது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஹைப்னா விஜய் வர சீன் எல்லாமே ஹைப் தான். அப்புறம் வடிவேல் காமெடிக்கெலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம், ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு புது படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டைம் பாஸ் ஆனதே தெரியல. இன்னும் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு, டிவியில் பார்க்குறத விட இங்கே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எங்கள் காலத்தில் நாங்கள் இந்த படத்தை பார்ப்போம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இந்த ஜென்ரேஷனும் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ ஹோப் கொடுத்து அந்த படத்தை ஏற்றி ஹைப் ஏற்றி ரீல்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரீரிலீஸ்லாம். அதேமாதிரி மேஷப்பும் போட்டாங்க. இது வரைக்கும் இந்த கமலா தேட்டரில் இப்படிலாம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த மேஷப்லாம் போட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பழைய வைப் அப்படியே இருந்துச்சு ப்ரோ. சூர்யா விஜய் காம்பினேஷன் அந்த விண்டேஜ் வைப் சூப்பராக இருந்துச்சு. அவங்க பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிறது எவ்வளோலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் டோட்டலி சூப்பர். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு விஜய் வந்துட்டு ஃபிலிம் ரீலீஸ் பண்ணோன்னா நான் வந்து கில்லி சொல்லுவேன். ஏன்னா வந்து கில்லி நான் பார்க்கல, ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் பார்க்காதனால எதனாச்சும் ஒரு தேட்டரில் போட்டால் கூட போயிடும். அதுவும் கமலத்தை திரும்ப கில்லி ரீலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வைப் பிடிச்சிருக்கு இந்த தேட்டரில். அந்த படத்துக்கான வைப்பும் ஓகே, அதுமாதிரி அந்த ஆடியன்ஸ்க்கான வைப்பும் அவங்க பண்ணாங்க ஈக்குவலாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்துக்கு போயிடணும். அதுமாதிரி இந்த படம் இந்த தேட்டரில் வரணும்னு ஆசையாக இருக்குது, பட் தெரில. ஸோ அந்த படம் வந்துட்டு இங்கே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வருவேன். அண்டு அது லாஸ்ட்டு படம்னால கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் நடித்த படம் வரைக்குமே நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்த்துப்போம், வேறு வழி இல்லை. படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வேறு எந்த சினிமாஸில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் கமலா சினிமாஸில் செம்ம வைப்பாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ இல்லைங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். பாட்டுலாம் ரிப்பீட்டில் போட்டு டான்ஸ்லாம் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. மேஷப்லாம் போட்டாங்க, விஜய்க்கு போட்டாங்க, சூர்யாவுக்கு போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நேசமணி காமெடி வந்ததுக்கு நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன், யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து சீனாக வந்து இப்போ தான் தேட்டரில் பார்க்குறா, செம்மையாக இருந்துச்சுண்ணா. பிக்சர் குவாலிட்டி செம்ம, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாயிருக்கு. இல்லை நாங்கள் வந்து பழைய மூவி தானே, ரீலீஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பட் குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சுண்ணா. நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் அதுதான் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மேஷப் தான், விஜய் இதுவும் போட்டாங்க, சூர்யா இதுவும் போட்டாங்க, ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு அதான் ஒத்துமையாக இருந்துச்சு, ஒத்துமையாக போனாங்க. விஜய் இது போடும்போது சூர்யா ஃபேன்ஸும் என்கரேஜ் பண்ணாங்க, சூர்யா இது போடும்போது விஜய் ஃபேன்ஸும் என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. வேற மாதிரி இருந்தது. எங்கள் தளபதி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தார் இந்த படத்தில். ஆக்சுவலாக வந்து இந்த படம் ஒரு மாஸ் மூவிலாம் கிடையாது, ஒரு நார்மல் ஃபேமிலி மூவி, நார்மலாக நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு காமெடி ஃபிலிம் தான். ஆனால் இந்த படத்தையே வந்து மாஸாக கொண்டாடுறது வந்து ஒரே ஆளுக்காக தான், எங்கள் தளபதிக்காக தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் அவர். என்ன சீன் அவர் என்ன பண்ணாலும் நல்லா இருந்தது. அவர் சிரிச்சாலும் க்யூட்டாக இருக்குது, திட்டினாலும் க்யூட்டாக இருக்குது, சண்டை போட்டாலும் க்யூட்டாக இருக்குது, என்ன பண்ணாலுமே க்யூட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் வேறு யாருமே பார்க்க வேணாம், தளபதியே பார்த்துக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. பாட்டு எல்லாமே வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல நார்மலாக நான் கேட்குறது தான், தென்றல் வரும். ஆனால் அது வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம சவுண்ட் எஃபெக்டில் வந்து கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபிலிமை. இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூர்யா சார் அண்ட் தளபதி இவங்க ரெண்டு பேரோட அந்த காம்போ வந்து சூப்பராக இருந்தது. அதாவது வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு காட்டுற அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாண்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஓவராலாக ஒரு நல்ல ஃபிலிம். கடைசியில் கொஞ்சம் அழுதுட்டு எமோஷனலாக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுவோம். நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தது கிடையாது, நான் இப்போ பிறந்தனா இல்லை சின்ன பொண்ணு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து இந்த மாதிரி பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இட்ஸ் லைக் டைம் ட்ராவலிங், இட்ஸ் லைக் கோயிங் பேக் டு தட் ஏரா. எப்போவுமே தளபதி வந்து எப்போவுமே க்யூட் தான், இப்போவும் க்யூட் தான், அப்பயும் க்யூட்டாக தான் இருக்கார். விண்டேஜ் தளபதி அவ்வளோ நல்லா இருந்தார் இந்த படத்தில். 21 வருஷம் கழிச்சு இந்த படம் டிஜிட்டலில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஒரு புது படம் மாதிரியே இருந்தது. சீரியஸாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. படம் வரும்போது நீங்கள் பிறந்ததே இல்லை, நான் தியேட்டரில் பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு லைக் அதான் சொல்கிறேன், டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஏராவில் பிறந்திருக்கலாமோன்னு தோணுது எனக்கு, தளபதி ஏரா. நான் கரெக்டாக இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏஜுக்கு வந்து நான் மூவி தனியாக வந்து பார்க்குறேன், இல்லை மூவி வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன்னா அந்த டைமில் கரெக்டாக தளபதி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடிக்கவே ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் ஓகே, அட்லீஸ்ட் ரீரிலீஸாவது வந்து ரொம்ப எல்லா ரீரிலீஸுமே தவறாமல் பார்த்துட்டேன் நான். கில்லிலேருந்து சச்சின் எல்லாமே நான் வந்து ரெகுலராக இங்கே வந்துடுவேன் கமலாவுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்குறோமோ இல்லையோ எல்லாரும் நம்ம தளபதி
தளபதி ஃபேன்ஸோட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுறது, வைப் பண்ணுறது, இது எல்லாமே தனி. எவ்வளோ சோகம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணும்போது, அதுவும் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வரிஸுமே போகுது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துல சூர்யாவும் வடிவேலும் வந்து சேர்ந்து கூட நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்புலாம் எப்படி? ஒரு தீ எரியுது கூட, நீங்கள் இன்னும் வந்து பெட்ரோல் போட்டால் எப்படி எரியும், அந்த மாதிரி தான் தளபதி நார்மலாக நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து வடிவேல் சாரோட காமெடி, சூர்யா சாரும் சேர்ந்து வந்து அந்த பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள வைப் வேறு லெவலில் இருக்குது தலைவா. ரீல் ரிலீஸ் மாதிரியே தெரியல, ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரியே இருக்குது தலைவா. வடிவேல் காமெடி, சூர்யா சார், விஜய் அண்ணா காம்போலாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அதான் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. 4K டிவியில் நான் நிறையா தடவை 5-6 முறை 10 முறை நிறையா தடவை எங்கள் அம்மா கூட கேட்பாங்க, ஏன்டா இந்த டிவியில் போய் பார்த்துட்டு இருக்கேன் விஜய் விடுமா தலைமை படம் நான் பார்ப்பேன்மான்னு அடம் பிடிச்சி பார்ப்பேன் நான் விஜய் படத்தை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் விஜய் சாரை. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வைப் மூமெண்ட் இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி மூவிக்கு ஃபுல் ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு வைப் மூமெண்ட்டோட என்ஜாய் பண்ணாங்க படத்தை. அது போக வந்து மேஷப், தளபதியோட மேஷப், தளபதியோட சாங் எல்லாம் வந்து போட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா வைப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2001 ரிலீஸ் ஆன படம், 24 வருஷம் ஆச்சு. அதே எப்படி சொல்கிறது, அதே எமோஷன், அதே காமெடி, அதே ஃபன் அப்படியே இருந்துச்சு. நம்ம ஃபோனில் பார்த்து டிவியில் பார்த்துருக்கிறதோட வந்து இப்போ அகைன் தேட்டரில் பார்க்குறப்போ வந்து அதோட எக்ஸைட்மெண்ட், ஆடியன்ஸோட பார்க்குற அந்த கனெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4K பிரிண்ட்டு விட்டுருக்காங்க டால்பி அட்மாஸ் சவுண்டில். ஸோ வந்து சவுண்ட் எல்லாமே கிறிஸ்டன் கிளியராக இருந்துச்சு. பிரிண்ட்டும் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஒரு புது படம் பார்க்குற எப்படி ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இருந்துச்சு. படத்தில் வந்து நம்ம எல்லா சூர்யானா விஜய் 2 பேருமே நடிச்சிருக்காங்க. 2 பேருமே நமக்கு பிடிக்கும். பார்த்துருக்கு நிறையா படம் தனித்தனியாக பார்த்துருக்கு. சேர்ந்து நடிச்சு பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க. தேட்டரில் 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது வந்து அதே மாதிரி 2 பேர்த்துக்கு தனித்தனியாக ஒரு மேஷப் போட்டு அவங்க 2 பேர் ஃபேன்ஸ்க்கும் ட்ரீட் கொடுத்து அவங்கவுங்க ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூர்யானா ஃபேன்ஸ்க்கு வந்து இப்போ அஞ்சலி சாங் போட்டு வைப் பண்ணாங்க. விஜயனா ஃபேன்ஸுக்கு நான் ரெடி சாங் போட்டு பண்ணேன். ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு வைப்புனா என்னன்றதை கமலா தேட்டர் காட்டிட்டானுங்க. நான் நிறைய ரீல்ஸ் கமலாவில் பார்த்துருக்கேன் வந்து. ஆனால் வைப்பு நல்லாவே இருக்கும். ஆனால் இங்கே 2 ஹீரோ சப்ஜெக்டோட படம் பார்க்குறப்ப வந்து 2 பேர்த்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன பண்ணணுமோ அது கமலா நல்லா பண்ணியிருக்காங்க கமலா தேட்டரில். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த படம் பார்த்ததோட இது சாட்டிஸ்ஃபை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி வந்து சொன்னால் கான்ட்ராக்டர் நேசமணின்றதே பிராண்டு தான். அந்த பிராண்டுக்காக தான் முக்கியவாசி படம் பார்த்து வந்திருப்பாங்க. சாரி, நான் சூர்யா விஜய் ஃபேன்ஸ் காமெடிஸ் நிறைய பேர் பார்க்குறதுக்கே வந்திருப்பாங்க படம் பார்க்க. அப்படி இருக்கிற ஒரு டீமில் வந்து காமெடி அகைன் தேட்டரில் பார்க்குறப்போ வடிவேல் நான் வரப்போ வந்து அந்த ஃபன்னாக இருக்கட்டும், அந்த இது பண்ண ஒரு சீனுமே வந்து அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக பார்த்த ஒரு இது காமெடி சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போச்சு, வந்து முடிஞ்சிருச்சு. அதான் இதோட ஒரு படம் வச்ச கடைசி ஜனநாயகன் சொல்கிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ தளபதி விஜயா தான் நம்ம அவரை அட்மையர் பண்ணோம். இளைய தளபதியிலேருந்து தளபதி விஜய் தான் அட்மையர் ஆகிருக்கோம். இப்போ வந்து இப்போ தலைவர் விஜய் ஆகிட்டார். சரி, இப்போ புது கொள்கையாக போகிறப்போ தலைவர் விஜய் இப்போ தலைவர் விஜய் போகிறோம். ஜனநாயகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கமலா தேட்டரில் சொல்ல மாட்டான், இருக்கிற 69 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி நம்ம கொண்டாடுவோம்னா அது வருஷம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். விஜய் நான் தேட்டரில் பார்க்கறது நல்லாயிருக்கும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.